ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி குறித்து கள நிலவரத்தை உங்கள் முன் நாங்கள் வைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கும்பகோணம். மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி. காரணம், எனக்கும் அந்த ஊர் பக்கம் அப்படிங்கிறதுனால கூடுதலாக ஒரு இன்ட்ரெஸ்ட். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கள நிலவரம். மாவட்டம் தஞ்சாவூர், பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறையில் வருது. இப்பொழுது கும்பகோணம் மாநகராட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோழபுரம், திருநாகேஸ்வரம் இதெல்லாம் பேரூராட்சியில் வருது. இங்கே மொத்த வாக்காளர்கள் 2,73,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,34,000, பெண் வாக்காளர்கள் 1,38,000, சற்று கூடுதலாக இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு தேவனாஞ்சேரி, திருப்புறம்புயம், கொத்தங்குடி, நீலத்தநல்லூர், கடிச்சாம்பாடி, கோயிலாச்சேரி, இன்னம்பூர், அம்மாசித்திரம் இதெல்லாம் வருது. எங்கள் ஊருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தேனாம்படுகை, தாராசுரம், உடையாளூர், மருதாநல்லூர், ஆரியப்படை வீடு இதெல்லாம் இங்கே வருது. இந்த தொகுதியில் கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 2021 சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் ஸ்ரீதர் வாண்டையார் அதிமுக சார்பாக அவங்க நின்னாங்க. அவங்கள எதிர்த்து வெற்றி பெற்றார். வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 21,383 இருந்தது. 2016 சாக்கோட்டை அன்பழகன் தான் வெற்றி பெற்றார். அந்த வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 8,457 இருந்தது. ஆனால் 2011 சாக்கோட்டை அன்பழகன் வெற்றி பெற்ற போது அந்த வாக்கு வித்தியாசங்கிறது 1,272 வாக்குகள் தான். ஸோ இங்கே திமுகவை வெற்றி கொள்ளவும் முடியும். அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே கள நிலவரம் எப்படி இருக்கிறது? மீண்டும் சாக்கோட்டை அன்பழகன் தான் நிற்க போகிறாரா? சாக்கோட்டை அன்பழகனுக்கு அங்கே எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது? இப்பொழுது ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்தவர் பம்பப்படையூர் கல்யாண சுந்தரம் அவர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார். அங்கே உட்கட்சி பூசல் எந்த அளவுக்கு இருக்கிறது? திமுகவில் கள நிலவரம் என்ன சொல்ல போகிறது? அந்த கள ஆய்வு செய்திருக்கக்கூடிய தேவேந்திரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம் சார். இந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி எந்தெந்த பகுதியிலெல்லாம் நீங்க கள ஆய்வு செஞ்சீங்க? கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டவுனு, கும்பகோணம் ஒன்றியம், திருப்பனந்தாள் ஒன்றியம்ல ஒரு சில பகுதிகள், பாபநாசம் ஒன்றியத்துல சில பகுதிகள், திருவிடைமதுர்ல சில பகுதிகள்லாம் இதுல இந்த கும்பகோணம் தொகுதியில வருது. இது கும்பகோணம் மாநகராட்சி மற்றும் சோழபுரம் பேரூராட்சி, திருநாகேஸ்வரம் பேரூராட்சி இந்த சம்பந்தப்பட்ட ஒரு இதெல்லாம் இது. திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்துக்கு பேர் பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊர். இப்போ தோரங்குறிச்சி, தாராசுரம், நீலத்தநல்லூர், கொத்தங்குடி, தேவனாஞ்சேரி, திருநாகேஸ்வரம், திருநல்லூர், கடிச்சம்பாடி, பம்பப்படையூர், திப்புராஜபுரம், மருதாநல்லூர், கிட்டத்தட்ட வலங்கைமான் வரைக்கும், மாடாக்குடி வரைக்கும் இந்த தொகுதி போகுது. இந்த பக்கம் திருச்சேரைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பக்கம் போகுது. திருநாகேஸ்வரம் இந்த பக்கம் போகுது. அந்த பக்கம் திருபுவனம் வரைக்கும் போகுது இந்த தொகுதி. அது அந்த பக்கம் சோழபுரம் வரைக்கும் போகுது. இப்படி ஒரு பெரிய ஒரு ஏரியா தான் இது. முழுக்க முழுக்க இது ஒரு வன்னியர் பெல்ட்னே சொல்லலாம். வன்னியர்கள் அதிகம் இந்த பகுதியில இருக்கிறாங்க. கும்பகோணம் ஒன்றியத்துல அதிகமா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல ஆதி திராவிடர்கள் இருக்கிறாங்க, பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. கும்பகோணம் டவுன்ல பாத்தீங்கன்னா தோரங்குறிச்சி, தாராசுரம் இதெல்லாம் சௌராஷ்டிராக்கள் நிறைந்த ஒரு பகுதி. ஆமா, சௌராஷ்டிராக்கள் நிறைந்த ஒரு பகுதி. யாதவர் தெரு, ஆழ்வாங்குள தெரு, வட்டுப்பிள்ளையார் கோயில் தெரு, ஆரியப்படையூர் இப்படி சில பகுதிகளில் கோனார் சமூகம் இருக்கிறாங்க. பிராமின் பாத்தீங்கன்னா சோலையப்பன் தெரு, மடத்து தெரு இதெல்லாம் டவுன் சார்ந்த ஒரு பகுதிகள். கல்லர்கள் பாத்தீங்கன்னா பானாதுரை, பம்பப்படையூர், கொற்க இந்த பகுதியிலெல்லாம் கொஞ்சம் கணிசமா இருக்கிறாங்க. எஸ்சி மக்கள் பாத்தீங்கன்னா அன்னலக்கரகாரம், பழைய பஸ் ஸ்டாண்டு, பெருமாண்டி, பாலக்கரை இந்த பகுதியில இருக்கிறாங்க. வன்னியர்கள் பானாதுரை, பாலக்கரை அந்த பகுதியில இருக்காங்க. நீலத்தூர் பக்கம் பாத்தீங்கன்னா வளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் இருக்கு. நீலத்தநல்லூர் காவல் கூடத்துல ஒரு 300 குடும்பங்கள் கிட்டத்தட்ட அவங்க இருக்கிறாங்க. இங்க திப்பிராஜபுரம், மருதாநல்லூர் இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா உடையார் சமூகம் இருக்காங்க. மாடாக்குடியில வெள்ளாளர் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் இது வன்னியர்கள் நிறைந்த ஒரு பகுதின்னு தான் இருக்கு இந்த தொகுதியை. இப்ப நீங்க பல்வேறு சமூகங்களும் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி தான் கும்பகோணம் அப்படின்னு. மூப்பனார் அந்த சமுதாயத்தினரும் இந்த தொகுதியில் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியுது. இருக்கேன். இந்த தொகுதியை பொறுத்தளவு பெண்கள்
அப்போ கும்பகோணம் டவுனில் எப்படி இருக்கிறாங்க, மற்ற இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க? இப்ப கும்பகோணம் டவுனை பொறுத்தளவுல பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த விரிவுபடுத்தினாங்க. அது பெரிய லெவல்ல இங்க வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள மக்கள்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா, மகாமக குளத்துல ஒரு உடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் அதுல கலந்துட்டு ஒரு புகார் தெரிவிச்சு அதுக்கு கூட பாமகவுல இருந்து ஒரு போராட்டம்லாம் பண்ணாங்க. அவர் எம்எல்ஏ எல்லாம் வந்து பார்த்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப பஸ் ஸ்டாண்ட எடுத்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா, இது கும்பகோணம் வந்து ஒரு ஆன்மீக நகரம். ஏகப்பட்ட ஈஸ்வரன்கள் சுத்தி இருக்கிறாங்க. அதை தாண்டி 12 வருடத்துக்கு ஒரு முறை வர மகாமகம் 2028வது வருஷம் வருது. அதை தாண்டி நவக்கிரகங்கள் இங்க கும்பகோணத்துல இருந்து தான் எல்லா ஊர் மக்களும் வந்து போறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு அடிப்படை வசதிகள்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இல்ல. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட வந்து இடம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமா இந்த எம்எல்ஏ வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இங்க நடந்தது. இருந்தாலும் கும்பகோணம் டவுனை பொறுத்தளவுல திமுகவோட செயல்பாடுகள் கொஞ்சம் ஒரு அதிருப்தியில தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கருத்து தெரிவிச்சாங்க. இது இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீலத்தனூர் மத்த அந்த ஏரியாக்கள் அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய சாலை வசதிகள் ஆகட்டும். இப்போ கும்பகோணம் டு அசூர் பைபாஸ் டு நீலத்தனூர் ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடா இருந்தது, போக்குவரத்துக்கு இல்லாம இருந்தது. அதை கொஞ்சம் நல்லா விரிவுபடுத்தி அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஊர்கள்ல சாலை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. டவுன்ல தான் ஒரு பெரிய அளவுல ஒன்றும் மாற்றங்கள் எதுவும் நிகழல. அப்புறம் கடத்தெரு பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து டிராபிக் ரொம்ப டிராபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நிலவிக்கிட்டு இருக்குது. அது ஏதோ ஒரு திட்டம் முன்னாடி வச்சிருந்திருக்காங்க, அதை செயல்படுத்தல, ஏதோ அரசியல் காரணங்களுக்காக அப்படியே தள்ளி போட்டுட்டாங்க. அது இது பண்ணல. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தாராசுரம் டு நாச்சியார் கோயில் வரைக்கும் புறவழிச்சாலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கால கோரிக்கையாவே இருக்கு. அதை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. அதை விட்டு வச்சுட்டாங்கன்னா கும்பகோணத்தை சுத்தி ஒரு ரவுண்டும் வந்துட்டு அவுட்டர்ல பயணிக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். அதை தாண்டி ரயில் நிலையம் இருவழி பாதை அது அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அந்த கோரிக்கைகள் வலுப்பெற்றுட்டு இருக்குது. இருவழி பாதை இல்லாததுனால தஞ்சாவூர் டு மாயவரம் வரைக்கும் இருவழி பாதை இல்லாததுனால ட்ரெயின்ல வர மக்கள்லாம் ரொம்ப நாளா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்றுதான் போக வேண்டியது இருக்கு. அது ஒரு இந்த மக்களுடைய நீண்ட கால ஒரு கோரிக்கையா இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரத்துல கடை தெருவுல ரொம்ப அதிகமான டிராபிக் ஆகுது. ஏன்னா நிறைய ராகுஸ்தலம் அங்க இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து போறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. கோயிலுக்கு கிழக்கு பகுதியில ஒரு ஒயின் ஷாப் இருந்திருக்கு. கோயிலுக்கு மிக அருகிலேயே கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி தூரத்திலேயே ஒரு ஒயின் ஷாப் இருந்திருக்கு. அதை எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு ஒயின் ஷாப் இந்த பக்கம் இருக்கு, அதையும் எடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க ரொம்ப கோயிலுக்கு வர மக்கள் வந்து ரொம்ப அனீசியா ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த மக்கள்லாம் கொஞ்சம் ஒரு கருத்து தெரிவிச்சாங்க. திருநாகேஸ்வரம் அதை தாண்டி திருநாகேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை ரொம்ப நாள் கோரிக்கையா அது இருந்துகிட்டு இருக்குது. அதை தாண்டி இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளிடத்துல இருந்து நிறைய தஞ்சாவூர் ஆகட்டும், கும்பகோணம், இப்படி டவுன் பகுதிகளுக்கெல்லாம் கொள்ளிடத்துல இருந்து போர்வெல் போட்டு எடுத்துட்டு வராங்க. இது வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா வீராணம் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போறதுக்காக எடுத்துட்டு போறதுக்கு தடுப்பணைகள் நிறைய இடத்துல கட்டி நாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவிச்சதுனால அப்படியே அதை கிடப்புல போட்டாங்க. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு 2 பக்கமுமே கொள்ளிடத்தை இருபுறமுமே வந்து திருச்சியில ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி வரைக்குமே கூட்டு குடிநீர் திட்டம் நிறைய இடங்கள்ல எடுக்கப்பட்டு வருது. இதனால இங்க இருக்கிற விவசாய போர்கள்லாம் வந்துட்டு கோடை காலத்துல ஒரு கீழ் லெவலுக்கு தண்ணி வராம பாசனத்துக்கு தண்ணி இல்லாம தவிக்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த மக்கள் வந்து அந்த மாதிரி கொள்ளிடத்துல அதிகப்படியான இடங்கள்ல தடுப்பணைகள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க, கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது காரணம் மணல் எடுப்பு அதிகமா இருக்கிறதுனால கனிம வள கொள்ளைகள்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதனாலேயே அந்த திட்டங்களை வந்து அரசுகள் வந்து செயல்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சுமத்துறாங்க. அதனால அவசியம் வந்து அந்த ஒரு இதை இது பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த டிஎம்சி நெல் எடுக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தேங்கிடுது. ஒரு 15 நாள் 20 நாள் வந்து தேங்கிடுது. அந்த நேரத்துல ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த நெல் நினைஞ்சு போயிட்டு முளைச்சு போயிடுது. முளைச்சு போயினா விவசாயிக்கு லாஸ் ஆயிடுது. 15-25 நாள் கிடந்ததுன்னா காஞ்சி போயிடுது. இதனால எடை குறைவி ஆயிடுது. எங்களுக்கு விளையிறதே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால இந்த கவர்மெண்ட் வந்து உடனுக்குடன் அன்னைக்கு 1 நாள் 2 நாள்ல
அந்த நெல்லை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விவசாயிகள் சைடுல குறை தெரிவிச்சாங்க. வாய்க்கால்கள் தூர் வாடுறது இன்னும் ஓரளவுக்கு செய்யறாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல அந்த வாய்க்கால் தூர் வாரப்படாம இருக்குது. அதை கொஞ்சம் இந்த அரசாங்கம் கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோரிக்கைகள் இருக்கு. இதெல்லாம் விவசாயிகள், இந்த பகுதி சார்ந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகளா நிறைய இருக்கு. அதை தாண்டி அந்த நடவு நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா நெல் அதிக உற்பத்தி, பாத்தீங்கன்னா நெல்லு தான் அதிகமான உற்பத்தி. கரும்பு, இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா பருத்தி ஓரளவுக்கு இங்க போடுவாங்க. அதனால இந்த தொகுதிகள்ல அது ஒரு இதா இருக்கு. இந்த இதுல பருத்திக்கு கொட்டையூர்ல குடோன் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க வந்து தனியார் வியாபாரிகள் தான் வந்து எடுக்கிறாங்க. சம்டைம் வந்து விலை குறைவா இருக்கிறதுனால இது பண்ண முடியல. அதுக்கு அரசாங்கம் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி பயிரிடுற விவசாயிகள் வந்து சில விஷயங்களை சொன்னாங்க. இதுதான் விவசாயிகளோட இந்த பகுதி கோரிக்கைகளா இருக்குது. இதை இந்த எந்த கவர்மெண்டா இருந்தாலும் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம் இருக்கும்? அவங்க என்ன மனோநிலையில இருக்காங்க? இங்க இளைஞர்களுடைய சதவீதம் ஒரு 30 கிட்டத்தட்ட சதவீதம் அந்த அளவுக்கு இருக்குது. அவங்களுடைய மனநிலை எப்போதும் போல விசில் அடிச்சான் குஞ்சுகளா தான் இருக்கிறாங்க. அந்த அந்த பக்கம்தான் அவங்களுடைய இது நிறைய இருக்கு. குறிப்பா பட்டியலின இளைஞர்கள் அவங்க பக்கம்தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அது நிலையை பொறுத்து எப்படி வேணாலும் மாறலாம். நாம் தமிழர் கட்சிக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா அதுவே அதோட ஓட்டு சதவீதமும் வழக்கம் போல எல்லா தொகுதியிலும் போல இங்கேயும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. போன 2016 சட்டமன்ற எலெக்ஷன்ல 3000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ 12,500 ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. 12,000 அதனால எம் அவங்களுடைய ஆனந்த்ங்கிறவர் வளர்ச்சியும் வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்கிறாரு. அது நாம் தமிழர் கட்சிகள் அதான் சொல்ற மாதிரி என்னன்னா அந்த நாம் தமிழர் கட்சியோட ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர்கள் பெரிய அளவுல ஒரு அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களா இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சாரங்கள் பெரிய அளவுல இல்ல. நிறைய பேர் வந்து யாருங்க நாம் தமிழர் கட்சியில போட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிற அளவுல தான் அவங்களுடைய விஷயங்கள் இருக்குது. அதனால கூட அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறைதா என்ன அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய இது வந்து தாவேக்காவுக்கு தான் அதிகமா இங்க இருக்கு. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள், குறிப்பாக மகளிருக்கான திட்டங்கள், விடியல் பேருந்து, இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? நகரத்தில் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? கிராமத்தில் எந்த எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நகர்ப்புறத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் பணம் அப்படின்றது நிறைய பேருக்கு விடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய குறை சொன்னாங்க. நிறைய பேர் வந்து கார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துடுறாங்க. கார் எல்லாம் வந்து நாங்க வாடகைக்கு எடுத்து தான் எங்க பையன் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால அது தவறான ஒரு தகவல்ல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இங்க விடுபட்டு போச்சு, எங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. 3-4 தடவை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி டவுன் பகுதியில சார்ந்த பெண்கள்லாம் வந்து ஒரு குறையா சொன்னாங்க. ஒரு பெரும்பாலான அளவுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு 60% பேர் கிடைக்குது, 40% பேருக்கு கிடைக்கல. கிராமப்புறத்துலயும் இதே நிலை தான் நிலவுது. நிறைய பேருக்கு விடுபட்டு போயிருக்கு. அதை திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அது கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து விடியல் பேருந்துகள் நிறைய அந்த பகுதியில போயிட்டு இருக்குது. அதனால வந்து அவங்க பயணம் பண்றாங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா தான் இங்க பார்க்கப்படுது. 1000 ரூபாய் பணமும் மகளிர் விடியல் பேருந்தும் இங்க வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். இந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு கொஞ்சம் காங்கிரஸுக்கும் கொஞ்சம் வாக்கு இருக்குது. அதனால தான் மேயராக கூட காங்கிரஸ் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவரை தான் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் ப்ராக்சியாக இருந்து திமுக தான் எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போ காங்கிரஸுடைய மனநிலை, ஏன்னா அவங்கள வந்து செயல்படாமலேயே வந்து திமுகவுடைய துணை மேயர் தான் எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருந்தது. அவங்க 2 பேருக்குள்ளாருடைய உறவு, காங்கிரஸ் திமுக உறவுங்கிறது எப்படி இருக்குது? காங்கிரஸ் திமுக உறவு கும்பகோணத்துல மட்டும் இல்ல, சென்னையிலயும் தான் அது பிரதிபலிச்சுட்டு இருக்குது. தலைமையில இருந்தே அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதனால அது கும்பகோணம் வந்து விதிவிலக்கு இல்ல. கும்பகோணமும் தலைமை மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இருந்தாலும் அந்த தேர்தல் நேரத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஈடுபாட்டோட இருப்பாங்க. தேர்தல் பணி ஆற்றுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் இங்க இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா மாநகராட்சியில 2 வார்டுல தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால கூட்டணிக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து மேயர் ஆக்குனாங்க. அதனால அவங்களுக்கு ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. இதுக்காகவே அவங்க இணைஞ்சு பணியாற்றுவாங்க அப்படின்னு தான் நான் கருதுறேன். இந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய சாக்கோட்டை அன்பழகன் வந்து எல்லா சமுதாய மக்கள், அவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா சமுதாய மக்களையும்
நல்ல உறவு தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த தொகுதியில் அவர் என்ன வாக்குறுதிகள்லாம் சொன்னார், ஏன்னா அது ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் சொல்லப்பட்டது. அது இப்போது வரை நிறைவேறவில்லை. இது போன்ற என்னென்ன வாக்குறுதிகள் அவர் சொல்லி அது நடக்கலை, அது மக்கள் வந்து அந்த கருத்தை உங்கள்கிட்ட பிரதிபலிச்சாங்களா? இல்ல பெரும்பாலான வாக்குறுதிகள் ஒன்றும் பெருசா அங்க இல்ல. தனி மாவட்டம்ன்றதுதான் மிக முக்கிய ஒரு கோரிக்கையா இருந்தது. அது கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்ல. வழக்கம் போல போன இடங்கள்லாம் பெட்ரோலுக்கு ரூ. 5 குறைக்கிறேன்னாங்க, டீசலுக்கு ரூ. 4 குறைக்கிறேன்னாங்க. அதெல்லாம் வந்து குறைக்கவே இல்ல. அப்படின்ற கருத்தெல்லாம் சில பேர் சொன்னாங்க. விவரம் தெரிந்த மக்கள் வந்து அது ஒரு குறையா சொன்னாங்க. அந்த 500 சுற்ற வாக்குறுதிகள்ல பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே இல்ல. பொதுப்படையா திமுகவுக்கான இவர் எம்எல்ஏவுக்கான இதா இல்லாம பொதுப்படையா திமுகவுக்கான ஒரு விஷயமா சில இளைஞர்கள் விவரம் தெரிந்தவர்கள் அந்த குறையெல்லாம் சுட்டிக்காட்ட தான் செஞ்சாங்க. கும்பகோணம் தனி மாவட்டம் ஆக்கணும் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. அது நிறைவேறலைங்கிறதுல ஒரு வருத்தம் இந்த மக்களுக்கு இருக்கதான் செய்யுது. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பிஎம்கே எந்த கூட்டணியில இருக்கோ அதுதான். அதெல்லாம் போடுவீங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ இந்த தொகுதி என்ன செஞ்சிருக்காரு? அவர் ஒன்றும் பெருசா அந்த ஊருக்கு செஞ்சது இல்ல. ஒண்ணும் செய்யல. கடைசியா ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று ஓபன் பண்ணாரு. அது அன்னைக்கு மட்டும்தான் ஒண்ணுச்சு, மறுநாள் ஓடல. அது இன்னையில இருந்து அப்படியே தான் இருக்கு. அப்படியா? ஆமா. இந்த தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? மோஸ்ட்லியா 2-3 நடையா இப்ப அன்பு தான் ஜெயிச்சிருக்காரு டிஎம்கே. இந்த நட மாற்றம் வரும். மாற்றம் வரும். மாற்றத்தை விரும்புறீங்க. ஆமா. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நாங்க என்டிஏ கூட்டணி தானே. என்டிஏ கூட்டணி தானா? ஓகே, சூப்பர். அந்த எம்எல்ஏ இருக்காருல்ல கரண்ட்ல, அவர் என்ன செஞ்சிருக்காரு இந்த தொகுதிக்கு? அவரு ஒன்றும் செய்யலண்ணா இங்க. ஒண்ணுமே செய்யலையா? அப்படியா? போன ஏடிஎம்கே இதுல ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஏடிஎம்கே இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியலண்ணா. அது தெரியல, அந்த அளவுக்கு விவரம் தெரியல. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் முதல் முறை ஓட்டு போட போறீங்களா? இதுக்கு போன இல்ல, வருஷம் ஒரு 3 நட போட்டேன். 3 நட போட்டீங்களா? ஓகே, நன்றி. இந்த சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ அன்பழகன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த தொகுதிக்கு உட்பட்ட இதுல எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துங்களையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் செயல்படல. இப்ப எலெக்ஷன் நெருங்கும் போது தார் ரோடு போடுறாங்க, அது பண்றாங்களே தவிர சாவு வீட்டுக்கு போய் மாலை போடுறதும் திருமண வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்றதும் தான் அவரோட மிக முக்கியமான பணியா இருக்கு. தொகுதி மக்களுக்குன்னு அவர் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதே இல்லை. தொகுதி மக்களுக்கு விரோதமா பேருந்து நிலையத்தை நாச்சார் கோயில் பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணாபுரத்துக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அது யாரு எந்த பொதுமக்களுக்கும் அது மேல மிக பெரிய அதிருப்தி. அந்த பேருந்து நிலைய மாற்றம் வந்து தேவையில்லாத ஒன்று. ஏன்னா இருக்கிற பேருந்து நிலையமே போதும். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் எல்லாரும் வரணும். மெயினா ரயில் நிலையம் இருக்கு, அரசு பொது மருத்துவமனை இங்க இருக்கு, இந்த பேருந்து நிலையத்துக்கு இருக்கு. இப்ப இந்த கும்பகோணம் பேருந்து நிலையத்தில இருந்து அங்க மாற்றப்பட்ட பேருந்து நிலையத்தில இருந்து வரணும்னா 5 கிலோமீட்டர் வரணும். அது பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறா இருக்கும். இவங்களோட சுயலாபத்துக்காகவும் KN நேருவோட சுயலாபத்துக்காகவும் அன்பழகனோட சுயலாபத்துக்காகவும் மாற்றப்பட்டது அந்த பேருந்து நிலையம். ஓஹோ, புரியுதுங்களா? ஆனா இது மக்களுக்காக மாற்றப்பட்டது அப்பட்டமான பொய். சாக்கோட்டை அன்பழகன் அவர்களை பொறுத்தளவு பிராமணர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளெலாம் கூட சமீபத்தில் கூட போயிட்டு வந்தார். காஞ்சிபுரம் மடாதிபதிகளை போய் சந்தித்தார். இது மாதிரி பல உறவுகளை வச்சிருக்கிறாரு. பல கோயில்களுக்கெல்லாம் போகிறாரு அப்படிங்கிறதுலாம் இருந்தால் கூட இந்த திமுகவுடைய இந்து விரோத செயல்பாடுகள் அவருக்கு ஏதாவது ஒரு பலவீனமாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதா? ஏன்னா கும்பகோணங்கிறது கோயில் மாநகரம். அங்கே அந்த மக்கள் வந்து குறிப்பாக இந்த தீபத்தூண் விஷயமா இருக்கணும், திருப்பரங்குன்றம், தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்படுறத வந்து ஏதாவது தாக்கம் அந்த பகுதியில் இருக்குதா? இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு காரணம் அந்த இந்து சார்பான ஒரு மக்களுடைய குறைகள்னாலே அது கொஞ்சம் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி இந்த திராவிட கட்சிகளுக்கான எதிர்ப்பலையில அது ஒரு நல்ல மாற்றத்தை தான் உண்டாக்கிட்டு இருக்கு. அதுல திருப்பரங்குன்றம் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், இங்க வந்து ஆன்மீக தலங்களுக்கு சரியான வசதிகள் செய்து கொடுக்காதாகட்டும், அந்த விஷயங்கள்லாம் பிரதிபலிக்க தான் செய்யுது. அந்த குறைகள் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக சாக்கோட்டை அன்பழகன் குறித்த மிகப்பெரிய ஒரு விஷயமாக சொன்னது இந்த பேருந்து நிலையத்தை மாற்றுறது. அந்த பேருந்து நிலையம் மாற்றக்கூடிய பகுதிங்கிறது அவர் அதிகமாக சொத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல இதை மாற்றுறாங்க. அதனால் அங்கே வந்து அந்த ரேட்டு அவருடைய நில மதிப்புகள்லாம் கூட்டுவதற்காக தான் அங்கே மாற்றணும்னு ஒத்த காலில் அவர் நிற்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டுகள் பல இடங்கள்லேருந்து வந்தது. இதோடைய தாக்கம் ஏதாவது அந்த பக்கத்தில் யாராவது சொன்னாங்களா? இவர் இதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுட்டுருக்காரு, அரசியலுக்கு வந்து நிறையா சம்பாரிச்சிட்டாரு அப்படிங்கிறது மாதிரியான ஏதாவது புகார் மாதிரி உங்களுக்கு வந்ததா? அவர் மீது எப்படி அவரை பார்க்குறாங்க? புகார்லாம் யாரும் சொல்லல.
ஆனா பஸ் ஸ்டாண்டு அங்க போறத ஒரு குறையா சொன்னாங்க. இங்க சுத்தி இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போதைக்கு வந்து போதுமான ஒரு வசதியோட தான் இருக்குது. பஸ்ஸுகள் வந்து ஒரு பெரிய நெருக்கடி எல்லாம் இங்க நிகழல. அத சுத்தி இருக்கிற வியாபாரிகள்லாம் ரொம்ப வருத்தத்தோட தான் அத பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போதைக்கு இந்த பஸ் நிலைய மாற்றம்ன்றது அவசியமற்றது. இது கும்பகோணத்தோட ஒரு நகரத்துல இருக்குது. இப்ப அங்க போற பஸ் ஸ்டாண்டு கும்பகோணத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது அவசியம் இல்லாத ஒரு மாற்றம். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நெருக்கடி இருந்தா பரவாயில்ல. நெருக்கடி இல்லாம எதுக்கு அங்க கொண்டு போணும்? அப்படின்ற ஒரு அவரு எம்எல்ஏவுக்கு அது ஒரு பின்னடைவா தான் இங்க இருக்கு. மகாமகம் வரப்போது அதற்கான முன்னேற்பாடுகளை கும்பகோணம் மாநகராட்சி சரியாக செய்கிறதா? அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க? கும்பகோணம் மாநகராட்சி செயல்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒண்ணும் இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தான் இருக்குது. ஏன்னா மற்ற அவுட்டர்ல எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு கும்பகோணம் தொகுதியில. மாநகராட்சியில தான் குறிப்பா பெரிய அளவுல சாலை வசதிகள், ஒரு மழைநீர் வந்து மழை காலத்துல மழைநீர் தேக்கம், இந்த இதெல்லாம் இதாகுது. அதனால மாநகராட்சி செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா கம்மியான ஒரு அளவுல தான் இங்க இருக்குது. ரெண்டாவது, கும்பகோணம் கொசுக்கு பேர் போன ஊரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாம் வெளியூர் நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னமும் உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுக்கும்போது மொட்டை மாடியில உட்காந்துருக்கேன், எனக்கு கொசு கடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால கும்பகோணம் வந்து கொசுக்கு பேர் போன ஊரு. அதை வந்து தடுக்கவே முடியல. அதுக்கான நடவடிக்கை பெரிய அளவுல இல்லைங்கிறது தான் முற்றிலும் உண்மையா இருக்கு. சரி, இந்த சட்டமன்ற தொகுதியில் பல பகுதிகளில் நீங்கள் கள ஆய்வு செய்திருக்கீங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? வழக்கம் போலதான் மத்திய அரசோட திட்டங்கள் ஜல்ஜீவன் ஆகட்டும், கிராமப்புற சாலைகள் ஆகட்டும், அப்புறம் வீட்டு வசதிகள் ஆகட்டும், இது எல்லாமே எல்லா ஊர்களுக்கும் சென்றடைஞ்சு. ஏன்னா நான் உங்கள்கிட்டயே சொன்னேன், குக்கிராமங்கள்லாம் வந்து ரோடு போட்டிருக்காங்க. போட்டு பிரதம மந்திரி சாலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சாலை வசதிகள்லாம் நிறைய போட்டிருக்கு. அதை வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் நான் வழக்கம் போல சொல்றதுதான், பிரதமருடைய திட்டம் தான் அப்படின்றத பிரிச்சு எறியறதுக்கான சக்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான சரியான இது இல்லை இங்க. அதுதான் உண்மை. அதனால வந்து ஒரு பாமர மக்களுக்கெல்லாம் இது எது எது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்செறிகிற சக்தி இல்லாம அவங்களுக்கு தெரியல. இது எல்லாமே மாநில அரசோட திட்டம் தான் அப்படின்ற ஒரு பார்வையில தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க செய்த கள ஆய்வின்படி கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி மீண்டும் சாக்கோட்டை அன்பழகனுக்கு கிடைக்குமா? அங்க உட்கட்சி பூசல் எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுக தரப்புல யார் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது? யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? இது ஒரு மதில் மேல் பூனைன்னு சொல்லலாம் இப்போதைக்கு கும்பகோணத்தை. திமுகவா அதிமுகவா அப்படின்றது இருக்கு. அது வேட்பாளரை பொறுத்து தான் மாறுபடும் அப்படின்றது தான் முழுக்க முழுக்க உண்மை. இப்ப அதிமுகவுல பாத்தீங்கன்னா ராமநாதனுக்கு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதனுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அவர் நின்னா ஜெயிக்கிறதுக்கான அவர் மேல ஒரு அனுதாபம் இருக்குது. அதனால இவர் அன்பு எப்படி வந்து எல்லா மக்களோட சகஜமா போயிட்டு இது பண்றாரோ அதே மாதிரி அவருடைய குணநலமும் இருக்கு அப்படின்ற மாதிரி. அவர் 2-3 முறையா தோத்துட்டாரு, அதனால அவரை இது பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை மக்கள் என்கிட்ட பேசினாங்க. அதனால ஒரு மதில் மேல் பூனை தான் கும்பகோணத்தை பொறுத்தளவுல. பாஜகவிலிருந்து நிற்பதற்கு வேட்பாளர்கள் முயற்சி செய்யறாங்கிறாங்க. அதோடைய ஒரு தாக்கம், எதிரொலி அங்க ஏதாவது கேக்குதா? ஆமா, அந்த நாராயணி சிட்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நிக்க போறதா ஒரு தாக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் வந்து பரிசீலனையில தான் இருக்குது. அது கூட்டணியில யாருக்கு சீட்டு கிடைக்குதோ அதை பொறுத்து தான் மாறுபடும். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. பாஜகவுல அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. பாஜகவுல இந்த தொகுதியை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு. ஆகவே கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியுடைய ஸ்ரீடியுடைய கள ஆய்வின்படி தேவேந்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மதில் மேல் பூனையாக இது இருக்கிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து யார் வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறார்கள் அப்படிங்கிறது, விஜயுடைய வாக்கு எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்க, இதை பொறுத்து வந்து வெற்றி மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு நம்ம ஒரு முழுமையாக இது இவர்தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியோடு கள நிலவரத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.